ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். அதாவது நேத்து வந்து கீழ்ப்பாக்கம் சென்னையில வந்து ஸோ இங்க இருக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட் புதுசா வந்து இனாகரேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து கலந்துகிட்ட நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கவுன்சிலிங் பத்தின சில அப்டேட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆண்டு 2024-25 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய சேர்க்கை இல்லை. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்த ஒரு அடிஷனல் சீட்ஸோ அதே மாதிரியா புதிய அரசு மருத்துவக் கல்லூரி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியும். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நமக்கு நேற்று தான் வந்து கவுன்சிலிங்கோடைய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து தொடங்கிட்டாங்க. 8ஆம் தேதி வரையும் வந்து ஆன்லைன்ல நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான அந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் தரவரிசை பட்டியல். ஸோ தரவரிசை பட்டியல் வந்து நமக்கு அதாவது ரேங்கிங் லிஸ்ட் வந்து 19ஆம் தேதி வந்து வெளியிடுறதாக நமக்கு அஃபீஷியலாக வந்து அவரே வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது 8ஆம் தேதி வந்து ஃபைனல் அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து தரவரிசை பட்டியல், அதாவது கவுன்சிலிங்கோடைய முதற்கட்ட கலந்தாய்வுக்கான ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுரும் அப்படின்ற மாதிரியே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வந்து முடியுது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து 19ஆம் தேதி. ஸோ இந்த ஆண்டு எந்த ஒரு நியூ சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடையாதுன்றது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பெய்ட் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.